மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன். டேய் அரவிந்த்ரா, இந்த கம்பெனி சேல் சிஇஓ. நேத்து ப்ரொடக்ஷன் ஹெட் ஆயிட்டு உன் வேலையை என்கிட்டே காட்டுறியா? முதல்ல வேலையை கத்துக்க, அப்புறம் ஹெட் ஆகு. இனிமே இருக்குடா உனக்கு. என்ன மாப்பிள்ள இது? எப்படிடா இது நடந்துச்சு? தாண்டா எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி ரிஜெக்ட் ஆச்சு? நல்லா தானே ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம். டேமேஜ் பீஸை காட்டுறாங்க. நானும் ஆனந்தியும் தான் செக் பண்ணோம், எல்லாம் பக்கவா இருந்துச்சே. முத்து, இப்போ அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். போய் எல்லாரும் வேலையை பாருங்க, அப்புறம் பார்த்துக்கோ. ஏங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. நம்ம மேல எந்த தப்பும் இல்ல. மறுபடியும் சொல்றேன், நாம எந்த தப்பும் பண்ணல. ஏதோ சதி நடந்திருக்கு. அந்த டேமேஜ் ஆன பீஸ் எல்லாம் நாம தைச்சதே இல்ல. நானும் கவனிச்சேன் ஆனந்தி, இது நாம அனுப்பின பீஸே இல்லை. ஆனா இப்ப நாம சொன்னா தில்லை சார் கேட்க மாட்டார். ஏன்னா இப்ப அவர் மைண்ட்ல நாம தான் தப்பு பண்ண மாதிரி அரவிந்த் சார் ஏத்தி வச்சிருக்காரு. நம்ம பேச்சு போய் எடுபடாது. அதுவும் இல்லாம பாவம் மகேஷ் சார் வேற இந்த பிரச்சனைக்கு நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறார். இந்த பிரச்சனையை கொஞ்சம் பொறுமையா தான் டீல் பண்ணணும். நாம ஒண்ணு பண்ணுவோம், தனியா போய் மகேஷ் சார் கிட்ட பேசுவோம். இந்த சதி வேலையை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சு அப்புறமா ஆதாரத்தோட தில்லை சார் கிட்ட சொல்லுவோம். இப்பவே சொன்னா செஞ்சவங்க தப்பிக்க வழி கூட இருக்கு. அதுவும் சரிதான். முதல்ல மகேஷ் சாரை பார்த்து பேசுவோம். கையை கொடுங்க சார். சார் என்ன சார் பண்ணீங்க? கையை விடுங்க சார். ஐயோ சார், சார் நீங்க எனக்கு செஞ்சிருக்கிற பெரிய உதவிக்கு நான் உங்க கால்லயே விழலாம் சார். ஆனா பெரியவங்க சின்னவங்க கால்ல விழுந்தா சின்னவங்களுக்கு தான் சார் பாவம். அதனாலதான் சார் கைய புடிச்சு கும்பிடுறேன். என் கைய உடைச்சு எதுவுமே செய்ய முடியாம ஓரமா உட்கார வச்சிருந்தாங்க சார் என்ன. ஆனா இப்ப அந்த அன்பு தலைமையில தயாராகி வர்ற எந்த சரக்கா இருந்தாலும் நான் இந்த கருணாகரம் பார்த்து செக் பண்ணி ஓகேன்னு தலைய அசைச்சாதான் சரக்கு வெளியில போகும். இது அந்த அன்புக்கு எவ்வளவு பெரிய அடி தெரியுமா சார்? இதெல்லாம் யாரால சார்? சார் உங்களால சார், உங்களால. கருணாகரன் சார், இப்ப நம்ம வச்சிருக்கிறது வெறும் புள்ளி தான். இதுக்கு மேல கோடு போட்டு அந்த கோட்டு மேல ரோடே போடணும். புரியலையே சார். கருணாகரன் சார், 2 பாக்ஸ் ரிஜெக்ட் ஆகி வந்ததுக்கே பொறுப்பு உங்ககிட்ட வந்துருச்சு. அப்ப என்ன செஞ்சா உங்க போஸ்டிங் உங்ககிட்ட வரும்னு யோசிக்கணும்ல சார். என்ன சார் சொல்றீங்க? நானா திரும்பவும் ப்ரொடக்ஷன் ஹெட் ஆக முடியுமா சார்? ஆக முடியும். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா அன்புக்கு மகேஷோட சப்போர்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா சார், அவன் தப்பே பண்ண மாட்டான்னு அவன் மேல அவ்வளவு உறுதியான நம்பிக்கையோட இருக்கார் சார். அந்த நம்பிக்கை அவன் காப்பாத்துறான்ல. அன்பு மேல ஒரு குறையும் இல்லைன்னு நீங்களே தானே சர்டிபிகேட் கொடுத்தீங்க. ஆமா சார், அதை தாண்டி நான் திரும்பவும் போய் அந்த சீட்ல உட்கார முடியுமா சார்? உங்களை அசிஸ்டன்ட் ஆக்குனதுல இருந்து நீங்க ரொம்ப பதட்டத்திலயும் குழப்பத்திலயும் இருக்கீங்க சார். அப்படி ஆக்கிட்டான் சார் அந்த அன்பு. என் Dress கூட மாத்திட்டான் பாருங்க சார். எனக்கே என்ன பார்த்தா யாரோ மாதிரி இருக்கு சார். புரியுது கருணாகரன் சார், உங்க கான்ஃபிடன்ஸ் லெவலையே அவங்க ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க. ஆமா சார், அதனாலதான் திரும்ப திரும்ப என்னாலையும் ப்ரொடக்ஷன் ஆக முடியுமான்னு நீங்களே டவுட்டா கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த அன்பு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி சூப்பரா வேலையை முடிச்சான். அதெல்லாம் உண்மைதான். ஆனா அது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தானே தெரியும். மகேஷ்கோ தில்லைராஜன் சாருக்கோ தெரியாம பாத்துக்கிட்டோம்ல. அதே மாதிரி இனிமே அன்பு தலைமையில் நடக்க போற எல்லா வேலையிலையும் ஒரு குளறுபடி நடக்கணும். நாம சரியா தானே சார் செஞ்சோம். இது எப்படி குளறுபடி ஆச்சுன்னு அந்த அன்புவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ற அந்த வேலைக்கார அடிமைங்களும் குழம்பணும் சார். எஸ், அதேதான். சின்ன சின்னதா ஒவ்வொரு வேலையிலையும் வர குளறுபடிய மொத்தமா தில்லைராஜன் சாருக்கு தெரியப்படுத்துறோம்.
அன்பு ப்ரொடக்ஷன் ஹெட்டா இருக்க தகுதி இல்லாதவன்னு தில்லைராஜன் சார் அவனை இந்த கம்பெனியை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளணும். ஆமா சார். மகேஷ் எதுவுமே செய்ய முடியாம நிக்கணும். ஆஹா ஆஹா ஆ, சார் சொல்லுங்க சார், இதே மாதிரி நிறைய சொல்லுங்க சார். கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சார்? இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி சார்? அவன் இந்த கம்பெனியை விட்டு துரத்திட்டு ப்ரொடக்ஷன் ஹெட்டுங்கிற உங்க நேம் போர்டோட நீங்க உங்க சீட்ல உட்காரணுமே, அதுக்கும் சேர்த்து சந்தோஷப்படுங்க. ப்ரொடக்ஷன் ஹெட் நான் கருணாகரன். ஆனா நம்ம செய்ய போற எந்த விஷயமும் ஒரு துளி கூட வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சிச்சு சீனே மாறிடும். தில்லைராஜன் நம்ம கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவாரு. ஆமா சார், ஆமா சார், ரொம்ப உஷாரா வேலை பார்க்கணும் சார். மித்ராவையும் இனிமே நம்ப முடியாது. அவ எப்ப எந்த பக்கம் இருக்கான்னு அவளுக்கே தெரியல. மித்ரா மேடத்துக்கு நான் எவ்வளவு விசுவாசமா இருந்திருக்கேன்னு தெரியுமா சார்? என்ன தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு செருப்பு மாதிரி கழட்டி விட்டுட்டாங்க சார். அவங்க கிட்ட மட்டும் இல்ல சார், உங்களுக்கும் நான் நன்றியோட விசுவாசமா இருப்பேன் சார். ஆனா நீங்களும் அவங்கள மாதிரியே என்ன கழட்டி விட்டுறாதீங்க சார். இல்ல கருணாகரன் சார், உங்க வேலையை நீங்க சரியா பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க என் கூடவே இருக்கலாம். அந்த சேதுவை நம்புறீங்க, என்ன நம்ப மாட்டீங்களா சார்? சார் காலம் ஃபுல்லா உங்க கூடயே இருக்கதான் சார் நான் ஆசைப்படுறேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார், நான் செய்யறேன். முதல்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களை ப்ரொடக்ஷன் ஹெட்டா உட்கார வைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்னு சொல்றேன். நான் கேட்கும்போது முடியாதுன்னு சொல்லாம செஞ்சு கொடுத்தா போதும். சார் எனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க, பணம்லாம் செலவு பண்ணிருக்கீங்க, என் மரியாதையை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் சார். இது இந்த கருணாகரன் கொடுக்கிற வாக்கு சார். அண்ணா, என்ன அன்பு இப்படி ஆகி போச்சு? ரொம்ப கவனமா தானே வேலை பார்த்தீங்க, என்னாச்சு அன்பு? ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவ்வளோ செக் பண்ணி குவாலிட்டியா தானே கொடுத்தோம். ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன எதுன்னு ஒன்றும் புரியல. எல்லாருக்குமே இது பெரிய ஆச்சரியமாத்தே இருக்குண்ணே. பார்த்து பார்த்து தைச்சு கொடுத்த எல்லாரும் கடைசியில பீஸ் ரேட்டுக்கு ஆசைப்பட்டு தரம் இல்லாம தைச்சு கொடுத்துட்டாங்கன்னு பழிய வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பாவம். அண்ணா, தில்லை சார் உள்ள இருக்காரா? இல்ல அன்பு, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போனாரு. போகும்போது மகேஷ் சாரும் தில்லை சாரும் காரிட்டு நின்று பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? என்ன பேசினாங்கன்னு தெரியல, ஆனா தில்லை சார் கொஞ்சம் கோவமா பேசினாரு. மகேஷ் சார் முகமே வாடி போச்சு, அமைதியா உள்ள போயிட்டாரு. மகேஷ் சார் ஆபீஸ்க்குள்ள தானே இருக்காரு? ஆமா, உள்ளதான் இருக்காரு. நம்ம பார்க்கலாங்க. போலாம். ஆனா பார்த்துட்டு வந்துடுறேன். சரி அன்பு. வா.